கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா ஆராதித்தோம். கர்த்தர் நாம மையப்பட்டது. ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன் நம் தேவன். அப்படி தானே நம்ம எப்படி ஆராதிக்கிறோமோ அதில் அவர் என்ன செய்கிறாரு? பிரியமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. நம்ம ஆராதனையில் அவர் பிரியப்படுகிற தேவன், துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிறவர். நம்ம துதிக்கும் போது அதில் வாசமாக இருக்கிறார். நம்ம ஆராதிக்கும் போது அவர் அதில் பிரியப்படுகிறார். ஆமேன். நம்ம பிள்ளைகள் விழுதேற நம்மளை நல்லா ஆராதிச்சுங்கன்னு நல்லா என்ன செய்திருக்காங்க? பிரியப்பட்டிருக்காங்க. இப்போ என்ன செய்வாங்க? ஒரு வார்த்தையை உங்களுக்கு தந்து என்ன செய்ய போகிறாங்க? ஆற்றி தேற்றி அரவணைத்து கொள்ள போகிறாங்க. விழுதேற நம்ம அவர் மகிமைப்படுத்தணும். அப்படி தானே? இப்போ அவரோட வார்த்தை உங்களுக்குள்ள என்ன செய்யும்? கடந்து வரும். அதை எனக்கு தான் நம்ம பிடிச்சு கொள்ளும்போது, அந்த வார்த்தையை வைத்து நம்ம பிடிச்சி இது எனக்கு தான் சொல்லி நினைக்கும் போது அந்த வார்த்தை நம்மளுக்குள்ள என்ன செய்யும்? கிரியை செய்யும். அது நம்ம இருதயத்துக்குள்ளே போகும். அது நம்மளுக்குள்ள என்ன செய்யும்? அது கிரியை செய்யும். நம்ம அந்த வார்த்தைக்காக இப்பொழுதும் தலையை தாழ்த்தி ஜெபமனோமா ஒவ்வொருவரும், ஆண்டவரே என் சிந்தனைகள் சிதறாதபடி என் இருதயம் ஒருமித்து உமது வார்த்தையை அதை வாங்கி உட்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு ஒவ்வொருவரும் தலையை தாழ்த்தி ஜெபிப்போமா? பாமை துதிக்கிறோம், சோத்தரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நல்லவரே துதிக்கிறோம் ஐயா. போதுமானவரே துதிக்கிறோம், சோத்தரிக்கிற ராஜா. இப்பொழுதும் கர்த்தாவே நீங்கள் வாங்கப்பா, நீங்கள் வந்து கர்த்தாவே எங்களோடு பேசுங்கப்பா. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தின் ஓராண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தின் ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் ஒன்றே அற்புதமே, உம் வார்த்தையில் ஒன்றே அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஆமென் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம், சோதரிக்கிற ராஜா, எங்கள் அன்பின் தகப்பனே துதிக்கிறோம் ஐயா. நீர் நல்லவர், நீர் போதுமானவர் ஐயா, நீர் பரிசுத்தர் ஐயா. பேர் சோதர ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா இறங்கி வாங்கப்பா. அப்பா துதிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. நீ தந்த வார்த்தைகளையா நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்குறோம் தகப்பனே. அடியாளை மூடி மறைங்க தகப்பனே. ஒரு வார்த்தை கூட கர்த்தாவே மாம்சத்தில் வெளிப்படாதபடி தகப்பனே ஆவியானவர் மூடி மறைத்து கொள்வீராக ராஜா. உமது பிள்ளைகளாகிய நாங்கள் தகப்பனே எங்கள் இருதயங்கள் கர்த்தாவே திறக்கப்படட்டும் ஐயா. அன்னைக்கு பவுல் பேசும்போது ராஜா, லிதியாவின் உள்ளத்தை திறந்த தேவன் ஆண்டவரே. இப்பொழுதும் கர்த்தாவே சப்பா எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தை திறந்தருளுங்க ராஜா. உமது வார்த்தைகள் எங்கள் உள்ளத்துக்களை கர்த்தாவே அது பாய்ந்து செல்லட்டும் ஐயா. ஆமென் ஆண்டவரே. அது இருபுறமும் கருக்குள்ளதையா. ஆமென் ஆண்டவரே. நல்லது எது கெட்டது என்று கர்த்தாவே நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்க ராஜா. என் தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. இறங்கி வாங்கப்பா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிற ஐயா. எங்களோடு பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் தகப்பனே. ஹல்லேலூயா. மூடி மறைத்து கொள்ளுங்க ராஜா. அடியால் நாவே உமக்கு விட்டு கொடுக்கிறேன் ராஜா. நாவிலிருந்து நீங்க பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம் ராஜா. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏசாயா 54:17 அதில் முன்னாடி உள்ளது மட்டும்.
ஆமென். ஹல்லேலூயா. வருஷம் கடைசிக்குள்ளே வந்துட்டோம் அப்படி தானே. இன்னும் ஒரு வாரம், அடுத்த வாரம் மட்டும்தான் ஞாயிற்றுக்கிழமை லாஸ்ட் வாரம். அடுத்தால நம்ம புதிய வருடத்துக்குள்ளே நம்ம என்ன செய்ய போகிறோம்? கடந்து போக போகிறோம். 2025 ஆண்டுக்குள்ளே நம்ம என்ன செய்ய போகிறோம்? கடந்து போக போகிறோம். அதுக்கு முன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு விரோதமான உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் என்ன செய்யாது? வாய்க்காது. நம்மளுக்கு உருவாக்கப்படும் ஆயுதம், அதாவது நம்மளுக்கு விரோதமாக என்ன செய்யுது? ஒரு கருவு, ஒரு இது உருவாக்கப்படுது. மனுஷனால் உருவாக்கப்படலாம், பிசாசானால் உருவாக்கப்படலாம். நம்மளுக்கு விரோதமாக எந்த காரியமாக இருந்தாலும் நம்மளுக்கு விரோதமாக அது என்ன செய்யுது? உருவாக்கப்படுது, உருவாக்குது. ஒரு மனுஷன் கூட ஒரு மனுஷனுக்கு விரோதமாக என்னதாவது காரியத்தை உருவாக்குறான். அவன் இருக்கக்கூடாது, இந்த உலகத்தில் வாழக்கூடாது. பொறாமை, அந்த பொறாமையின் ஆவினால் ஒருவருக்கு விரோதம் பாராட்டுறாங்க. அண்ணன் தம்பிக்குள்ள அன்பு இல்லை, தாய் பிள்ளைக்குள்ள அன்பு இல்லை, விரோதம், சொத்தாசை, பண ஆசை, இதுக்குள்ள நம்ம என்ன செய்கிறோம்? விழுந்து கிடக்குறோம். அதனால தான் நம்மளுக்கு விரோதமாக பிசாசானவனும் அவன் கருதி என்ன செய்கிறான்? கொண்டாடுறான். வியாதி நம்மளுக்கு விரோதமாக வருது, பிரச்சனைகள் நம்மளுக்கு விரோதமாக இருக்குது, போராட்டங்கள் நம்மளுக்கு விரோதமாக தான் இருக்குது. எல்லாமே நம்மளுக்கு விரோதமாக தான் என்ன செய்துக்கிட்டு வருது. அதான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? உனக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் வரட்டும், ஆனால் அது என்ன செய்யாது? உனக்கு வாய்க்காது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிசாசானவன் கொண்டு வந்தாலும் அதை வாய்க்க செய்ய விடமாட்டார். அது மலை போல வருகிறதா இருந்தாலும் அதை பனி போல கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றி போடுவார். அவர் தொழுது கொள்கிற நம்ம பாக்கியவான்கள், பாக்கியவாட்டிகள். அதனால தான் அவர் நம்மளுக்காக தான் அவர் ரத்தத்தை என்ன செய்திருக்காரு? சிந்திருக்கிறார். அவர் ஜீவனே நம்மளுக்காக கொடுத்திருக்கிறார். கொடுத்து தான் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அப்படிதானே? நம்ம பிசாசின் கரத்துக்குள்ள தான் நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்திருந்தோம்? பிடிக்கப்பட்டு இருந்தோம். கர்த்தர் அவர் ரத்தத்தை சிந்தி அவர் ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். இப்போ நம்ம கைவிடுவாரா? ஒரு நாளும் கைவிட மாட்டார். விரோதங்கள் வரும், போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். அதில் எல்லாவற்றிலும் ஜெயத்தை எடுத்துக்கொள்ள கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். திராணிக்கு மேலே உங்களை சோதிக்க மாட்டேன், அதை தப்பி செல்ல உங்களுக்கு வழியையும் நான் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தருவேன்னு தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக நம்மளுக்கு விரோதமாக வருகிற காகிதங்கள் நம்மளுக்கு என்ன செய்யும்? வாய்க்காமல் போகும். நம்ம இந்த வேதத்தில் பார்த்தோம்னா ஆதியாகமம் 32வது அதிகாரம், ஆதியாகமம் திருப்பிக் கொள்ளுங்க, 32வது அதிகாரம் 6:11 6லிருந்து வாசிங்க. 32 இருக்கட்டும். அப்போ ஏசாயா, இந்த யாக்கோபு யாரு? தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை என்ன செய்தான்? பெற்றுக்கொண்டான். அண்ணனுக்கு விரோதமாக என்ன செய்துக்கிட்டான்? விரோதமாக அவன் என்ன செய்தான்? வாங்கி கொண்டான். எப்படி? அவன் ஈசாக்கு சொல்கிறான், எனக்கு வயசு ஆகிட்டு, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும். ஏசாக்கிட்ட சொல்கிறான், மூத்த மகன் கிட்ட சொல்கிறான் ஏசாக்கிட்ட, ஈசாக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்கணும், நீ என்ன செய்ய? காட்டில் போய் நல்ல ஒரு விலங்கை பிடிச்சிட்டு சமைச்சு எனக்கு தா, அதை நான் சாப்பிட்டுட்டு உன்னை நான் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இதை தாய் கேட்டுக்கிட்டு இருந்து யாக்கோபு மேலே அவளுக்கு பட்சம். அப்போ யாக்கோபுட்ட சொல்கிறான், நீ ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வா, நான் அதை சமைச்சு தரேன், நீ அப்பாட்ட கொண்டு கொடு, உங்கள் அப்பா ஒன்று என்ன செய்யட்டும்? ஆசீர்வதிக்கட்டும் அப்படி சொல்லி யாக்கோபுக்கிட்ட தாயானவள் சொன்ன உடனே அவன் ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு அவன் மறுக்கிறான். ஆனாலும் அந்த சாபம் என்கிட்ட வரட்டும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்? சொல்கிறான். இந்த யாக்கோபு என்ன செய்கிறான்? ஆட்டை சமைச்சு யாசாவை போல வேடம் போட்டு தகப்பங்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்கிறான். ஆசீர்வாதம் தான் கொடுத்தான். அவன் சொத்தையோ ஆடு மாட்டையோ அந்தஸ்தையோ எதையும் கொடுக்கல. என்ன சொன்னான்? வாழ்த்துனான். நீ என்ன செய்வ? வானத்தின் பனியை போல நீ என்ன செய்வா? ஆசீர்வதிக்கப்படுவா. உலகத்தில் ஒன்று போல யாரும் இருக்க மாட்டாங்க, அவ்வளோ ஆசீர்வாதமும் உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஈசாக்கு ஆசீர்வதிக்க தான் செய்தானே தவிர வேற அவன் சொத்தையோ ஆடு மாடையோ எதையுமே கொடுக்கல. இந்த ஒரு ஆசீர்வாதத்துக்காக தகப்பங்கிட்ட போராடுறான் ஏசா. இந்த ஒரு ஆசீர்வாதம் தான் அவன்கிட்ட இருந்ததா? வேற ஆசீர்வாதமே இல்லையா? என்னையும் ஆசீர்வதிங்க. அப்போ இந்த ஏசா ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக இந்த யாக்கோபுக்கிட்ட தன்னோட புத்திர சுவார்த்தை வித்து போட்டுட்டான். எனக்கு நீ சாப்பாடுதா, என் புத்திர சுவார்த்தை நீ எடுத்துக்க, தலைச்சம்பிள்ள ஆசீர்வாதத்தை நீ எடுத்துக்கன்னு சொல்லி யாக்கோபுட்ட முதலாவது அவன் என்ன செஞ்சுட்டான்? அலட்சியமாக விட்டுட்டான்.
அதனால தான் கர்த்தர் அவனை என்ன செய்யலை ஆசீர்வாதம் வரும்போது நம்ம அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. 10 ரூபா வந்தாலும் அதில் 1 ரூபாயாவது மிச்சம் முடிக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும்? நம்ம பெண்களாகிய நாம தான் கண்ணாக இருக்கணும். அதில் ஆண்கள் அப்படி தான் இருப்பாங்க. அவங்க ஊரில் 4 இடத்துல போகிறவங்க வாரவங்க அவங்க அப்படி தான் இருப்பாங்க. நம்ம பெண்களாகிய நாம் என்ன செய்யணும்? சிக்கனமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளை என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தரே அதைத்தான் சொல்கிறாரு, இருக்கிறவங்கள தான் நான் ஆசீர்வதிப்பேன், இல்லாதவங்க கிட்ட இருக்கிறதே நான் என்ன செய்வேன்? எடுத்துக்கொள்வேன். ஏன்னா அவர் ஒரு நேரத்தில் நம்மளை தந்தார். அதை நம்ம என்ன செய்கிறோம்? வீணாத என்ன செஞ்சிட்டோம்? தூர்வார் பண்ணிட்டோம். அதனால் நம்மளை கர்த்தர் என்ன செய்கிறாரு? சிச்சிக்கிறாரு. அப்போது நம்ம என்ன செய்யணும்? அந்த ஈசா என்ன செய்தான்? அலட்சியப்படுத்துகிறான். அதனால் கர்த்தர் அவனை ஈசா என்ன செய்யலை? ஆசீர்வதிக்கலை. பாருங்கள், நம்ம ஈசாக்கு என்ன செய்தான்? ஆசீர்வதிக்க மட்டும்தான் செய்தான். அதுக்கே இந்த ஏசா தம்பிக்காரனை கொன்னுருவேன் அப்படிங்க. இப்போ உள்ள காலங்களில் சொத்து தான் பெருசு. தகப்பனோட ஆசீர்வாதம், தாயோட ஆசீர்வாதம் வேண்டாம். உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்களே வச்சுக்கிடுங்க. எங்களுக்கு உங்கள் சொத்து உண்டா போதும், உங்கள் பணம் உண்டா போதும், உங்கள் காசு உண்டா போதும், அதை தந்துருங்க எங்கள்கிட்ட. நீங்கள் கேட்டது எப்படியும் எடுத்துக்கோங்க. உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு என்னத்துக்கு? அது நாக்கு வலிக்கிறதுக்கா? அப்படி தான் இந்த உலகம் என்ன செய்துக்கிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஆசா என்ன செய்தான்? தம்பிக்காரனை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி சபதம் விடுறான். அதனால தான் அவன் என்ன செய்கிறான்? மாமாக்கிட்ட ஓடுறான். மாமாக்கிட்ட கதையெல்லாம் நீங்கள் எல்லோரும் என்ன செய்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அப்போது இந்த யாக்கோபு என்ன செய்கிறான்? ஓடி போய் மாமங்காரங்கிட்ட ஒழிச்சு கொள்கிறான். அங்கே மாமனை ஏமாற்றி தெத்தி திரட்டி சம்பாத்தியம் பண்ணி என்ன செய்துக்கிட்டு வரான். எடுத்துக்கிட்டு எங்கே வரான்? இந்த தகப்பங்கிட்ட நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு வரும்போது தான் இந்த ஏசா இவனுக்கு விரோதமாக என்ன செய்கிறான்? வாரான். ஆனால் அப்போ இந்த ஏசா 400 பேரோட வாரான்னு சொல்லி வேலைக்காரங்க சொன்ன உடனே இந்த யாக்கோபு என்ன செய்றான்? பயப்படுதான். ஐயோ, நம்ம அண்ணன் என்ன செய்வான்? நம்மளை கொன்றுவானோ, நம்ம அண்ணனை ஏமாற்றி நம்ம அவன் ஆசீர்வாதத்தெல்லாம் நம்ம அப்பாட்ட வாங்கிக்கிட்டோமே, அதனால நம்மளை கொன்றுவானோன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்? பயப்படுறான். அப்போ இந்த 11 வாசிங்க. நான் என்ன செய்திருக்கேன்? பயந்துருக்கிறேன். அப்போது ஏசாவுக்கு பயந்து தான் அவன் என்ன செய்கிறான்? வாரான். ஐயோ, நம்மளை கொன்றுவானோ, நம்ம பொண்டாட்டி பிள்ளையில கொன்றுவானோ, நம்ம ஆடு மாடெல்லாம் கொள்ளையடிச்சு கொண்டு போயிடுவானோன்னு சொல்லி பயந்து அவன் என்ன செய்கிறான்? அடங்கி வாரான். அப்பொழுது தான் ஆதியாகமம் 32:24 வாசிங்க. வாசி 26 வரல வாசி. 26 வரல. வாசி. ஆமாம், 26 வாசி, சேர்ந்து வாசி. என்றார். பாருங்க, விடிய அவன் என்ன செய்கிறான்? போராடுறான். யார்கிட்ட? கர்த்தரோட போராடி நிற்கான். என்ன ஆசீர்வதிச்சால ஒழிய நான் போக விட. இங்கே தான் அவன் 2 பரிவாரங்களோடு தான் கடந்து வரான். இவன் போகும்போது ஒரு கோல் ஒரு கம்போடு தான் போனான். அப்போ இப்போ வரும்போது மனைவியே 2 பேர், வைப்பாட்டி 2 பேர், அதே 4 பேர் அவங்க மனைவி, பிள்ளைகள் 5-6 பேர், ஆடு மாடு கழுதை ஒட்டகொணி ஏகப்பட்ட ஆஸ்திகளோடு தான் அவன் என்ன செய்கிற கடந்து வரான். அப்போ அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் அவனுக்கு தேவைப்படுது? இல்லையே. அவனுக்கு ஆசீர்வாதத்துக்காக அவன் என்ன செய்யலை? செபிக்கலை. அவன் சொல்கிறான், என் அண்ணன் கைக்கு என்ன செய்யும்? என்னை தப்பியும். அப்போ நம்மளுக்கு விரோதமாக வருகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகணும்னா நம்ம என்ன செய்யணும்? விடிய கர்த்தர் சமூகத்தில் தான் நம்ம காத்திருக்கணும். மனுஷனுடைய தயவை தாடக்கூடாது. அவன் அண்ணங்காரட்ட ஓடி போய் அவன் காலில் முதலாவதே ஓடி போய், அண்ணா என்னை மன்னிச்சிரு, நான் பெரிய தப்பு செய்துட்டேன் அப்படி சொல்லி அண்ணங்காரட்ட அவன் ஓடி போகலை. ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறான். அவரோட பாதத்தில் அமர்ந்திருக்கிறான். விடிய காத்திருந்து என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் போக உங்களை விடவே மாட்டேன்னு என்ன செய்கிறான்? போராடி ஜெபிக்கிறான். அவர் என்ன செய்கிறார்? விடிஞ்சு போச்சு, நான் போகட்டும், நீ என்னை விடுன்னு சொல்கிறாரு. ஆனாலும் அவன் என்ன செய்ய மாட்டான்? விடமாட்டேன், என்னை ஆசீர்வதிங்க அப்படி சொல்லி அவன் என்ன செய்கிறான்? போராடி ஜெபிக்கும்போது கர்த்தர் தொட நரம்ப பிடிச்சாரான். அந்த அளவுக்கு அவன் அவர் காலை பிடிச்சிட்டு விடலை, போராடி இருக்கான். இன்றைக்கி நம்ம எந்த அளவுக்கு
ஜெபிக்கிறோம். நம்ம வீட்டில் போராட்டம் இல்லாமல் இருக்கா, பிரச்சனை இல்லாமல் இருக்கா? என்னையும் சேர்த்து தான் எல்லா போராட்டங்களும் இருக்குது, எல்லா பிரச்சனைகளும் இருக்குது. ஆனாலும் நம்மளுக்கு ஜெபிக்கிறதுக்கு பிசாசு என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான். ஏன்? ஜெபிச்சா ஜெயத்தை எடுத்துருவாங்க. தனித்திருந்து ஜெபிச்சாங்க. தனித்திருந்து ஜெபிக்கணும். நம்ம எவ்வளோ போராட்டங்கள் இருக்கோ, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கோ, அதுக்கு எல்லாவற்றுக்கும் விடிவு காலம் நம்ம விடிய விடிய அவர் பாதத்தில் அமர்ந்து அவரை பிடிச்சி விடாத அளவுக்கு நம்ம ஜெபிக்கும்போது கண்டிப்பாக இந்த யாக்கோபு எத்தந்தான் அண்ணங்காரனை எத்திட்டு போனான், அங்கே மாமங்காரனை எத்தி தான் சம்பாத்தியம் பண்ணிட்டு வந்தான். அவனே கர்த்தர் ஆசீர்வதித்தார். நம்மளை ஆசீர்வதிக்காமல் விடுவாரா? நம்மளை பிரச்சனைகள்லேருந்து விடுதலை தரமாட்டாரா? கண்டிப்பாக விடுதலையே தருவார். அவர் நல்லவர், நம்மளை அழைச்சவர், உண்மை உள்ள தேவன். அடுத்தால பாருங்க, அடுத்தால வாசிங்க. விடிய அவன் என்ன செய்கிறான்? 37 33 எழுதாம விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி தழுவி கொள்வாங்க பற்றியும், அதில் தான் வரணும்னு நினைக்கிறேன். அதில் 33 4 வாசி, 33 3 வாசி பார்ப்போம். 3 4 முத்த செய்தான், இருவரும் அழுதார்கள். பார்த்தீங்களா? அப்போ இந்த ஏசா என்ன சொன்னால், என் தகப்பை செத்த பிறகு நான் இவனை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் ஏசா நினச்சான். அதேமாதிரி 400 பேரை கூட அவனை எடுத்து என்ன செய்தான், வரத்தான் செய்தான். ஆனால் இவன் விடிய விடிய கர்த்தரோட போராடி ஜெபிச்சதுனால கர்த்தர் என்ன செய்தார், ஏசா இருதயத்தை என்ன செய்தார், தயவு கிடைக்க செய்தார். அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்மளும் ஜெபிச்சோன்னா யார் நம்மளுக்கு விரோதமாக வராங்க, பிசாசாக இருந்தாலும் அதை கட்டி ஜெபிக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஆண்டவர் என்ன செய்வார், உதவி செய்வார். மனுஷர்கள் போராடுறாங்களா, அவங்க இருதயத்திலே தயவு கிடைக்க ஆண்டவர் என்ன செய்வார், உதவி செய்வார். கண்டிப்பாக உதவி செய்வார். ஏன்னா நம்ம அவரை தான் நம்ம தஞ்சமாக நம்பி இருக்கிறோம், அவரே நம்பி வாழுகிறோம். நம்மளுக்கு வேறு தஞ்சமே இல்லை, அவர் தான் நம்மளுக்கு எல்லாமே. அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு நம்ம தேவன் இரக்கமுள்ள தேவன். கண்டிப்பாக நம்மளுக்காக என்ன செய்வார், இறங்குவார், ஆசீர்வதிப்பார். அதில் எந்தவித சந்தேகமே இல்லை. கண்டிப்பாக நம்மளுக்கு விரோதமாக இருந்துச்சு தான் இந்த யாசா இந்த தம்பிகாரனுக்கு விரோதமாக எழும்பி நான் கொன்று போடுவேன்னு சொல்லி சொன்னான். ஆனால் விடிய விடிய அவன் கர்த்தர் பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபித்தது நிமித்தம் அவன் ஜீவனை என்ன செய்தார், கர்த்தர் தப்புவித்து என்ன செய்தார், பாதுகாத்து கொண்டார். அடுத்தால ஒரு வசனம் வாசிப்போம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 1. 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த யோசபாத்து ஒரு ராஜா. நான் முன்னாலே ஒரு நேரம் இந்த கருத்தை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த யோசபாத்து ஒரு ராஜா. இப்போ இவனுக்கு விரோதமாக எத்தனை நாட்டுக்காரங்க வராங்க, நிறைய பேர் வராங்க. 2வது வசனம் சொல்லுது, சிலர் யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாக ஏராளமானவர் வராங்க, ஏராளமான ஜனங்கள். இந்த ஏக்கோபுக்கு விரோதமாக ஒருத்தன் தான், சகோதரன் தான் வந்தான். இந்த யோசபாத்து ஒரு ராஜாங்கிறதுனால அவனுக்கு ஏராளமான ஒரு விரோதமாக வராங்க. அப்போ இந்த யோசபாத்து சொல்கிறான், கர்த்தாவே நீர் 12வது வசனம் சொல்லுது, எங்கள் தேவனே நோக்கி கொண்டு இருக்கிறது. பாருங்க, இந்த யோசபாத் ராஜா தான். அவன் படைகள்லாம் வருது, சண்டைக்கு வராங்க, நிறைய பேர் வராங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்ககிட்ட, உனக்கு விரோதமாக யாராளமன் வராங்க. அப்போ இவன் என்ன செய்யலை, படையை திரட்டலை, இன்னும் நிறைய ஆட்களை கொடுங்க சண்டைக்கு, ஆத்மா குதிரை படையை கொண்டு வாங்க, யானை படையை கொண்டு வாங்க, வில் படையை கொண்டு வாங்கன்னு அவன் என்ன செய்யலை, அந்த படையை திரட்டலை. அவன் கர்த்தரிடத்துல போகிறான், கர்த்தாவே
நீர் எங்களுக்கு விரோதமாக வருகிற இந்த கூட்டத்தை நீ நியாயந்தாக்க மாட்டீரோ? எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு பலனே இல்லை. நீர் என்ன செய்யும்? எங்களுக்கு சகாயம் செய்யும், நீர் எங்களுக்கு ஆலோசனை தாரோம் அப்படி சொல்லி இந்த யோசபாத்து கர்த்தரிடத்துல போகிறான். ஒரு பெரிய ராஜா. அந்த ராஜா அவன் என்ன செய்கிறான்? தன்னை தாழ்த்தி கர்த்தரிடத்துல போகிறான். அவன் ராஜா தான், அவனுக்கு கைப்படிகிற நிறைய பேர் உண்டு. எவ்வளோ ஊரே திரட்டலாம், அவன் உலகத்தே திரட்டலாம். அவனுக்கு அவன் பக்கத்தில் இருக்க ஏராளமான ஜனங்களை அவன் கூட்டி சண்டைக்கு போனா போகலாம். ஆனால் அவன் அப்படி செய்யலை. முதலாவது கர்த்தரை தேடுறான். கர்த்தாவே நீர் என்ன செய்யும்? எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு நியாயம் தீர்க்க வாரோம், இந்த படையெல்லாம் நாங்கள் ஜெயிக்கணும், எங்களுக்கு விரோதமாக வருகிறவங்கள நாங்கள் என்ன செய்யணும்? தோற்கடிக்கணும்னு கர்த்தரிடத்துல போகிறான். நம்மளும் அதே மாதிரி தான், நம்மளுக்கு விரோதமாக நிறைய சாசு வருவான், போராட்டங்கள். யோபு வந்து சர்ச்சுக்குள்ளே தான் இருக்கான், அந்த பிசாசு சர்ச்சுக்குள்ளே தான் வருது. அப்போ கர்த்தரிடத்தில் அந்த பிசாசு என்ன சொல்லுது? யோபுவை நீர் வேலி அடைத்து கொண்டீர், அதனால நான் உண்மை என்ன செய்ய முடியல, அவனை தொட முடியல. யோபுவை நீர் என்ன செய்துட்டீர்? வேலி அடைச்சுக்கிட்டீர். அப்போ நம்மளே சுற்றி கர்த்தர் வேலி அடைக்கணும். எப்படி அடைப்பாரு? அவன் எப்படி இருந்தான்? உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயப்படுறவனுமா இருந்தான். இப்போ கர்த்தருக்கு நம்ம பயப்படணும். அது மட்டும் இல்லை, ஒரு நல்ல காரியம் வந்தாலே, பிள்ளைகள் பிறந்த நாள் கொண்டாடிட்டாலே அவன் உடனே பலி செலுத்துகிறான். என் பிள்ளைகள் எதுலையாவது தப்பு செய்திருப்பாங்க, கர்த்தருக்கு விரோதமாக ஏதாவது செய்திருப்பாங்க, அதனால அவன் என்ன செய்வான்? பலி செலுத்துகிறான். மன்னிப்பு கேட்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் பிள்ளைகள் ஏதாவது தப்பு செய்திருப்பாங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்றான்? மன்னிப்பு கேட்குறான். அப்படிப்பட்ட யோபு, அதனால தான் கர்த்தர் அவனை என்ன செய்து விட்டாரு? சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டாருன்னு சத்துரு அவனுக்கு விரோதமாக வரான். நான் என்ன செய்வேன்? நீர் அந்த வேலையை எடுத்து போட்டு பாரோம், யோபுவை நான் தொடுறேன், அதுக்கு பிறகு உண்மை அவன் என்ன செய்கிறான்? தொழுது கொள்கிறானா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பிசாசு கர்த்தரிடத்துல சவால் விடுறான். அவன் கர்த்தரிடத்துல கேட்காம நம்மிடத்துல எதுவுமே வர முடியாதுங்க. நம்ம அவரோட பிள்ளைகள். அவர் சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். கண்ணை தொடலை, கண்ணில் உள்ள மணி, அந்த கருமணியில் தொட்டு பாருங்க எப்படி வலிக்கும் நீ. அப்போ கர்த்தர் அப்படி தான் சொல்கிறாரு. அப்போ அவரை தொழுது கொள்ளலாம். நம்மளை பிசாசானவன் என்ன செய்ய முடியாது? தொடவே முடியாது. அவருடைய அனுமதி இல்லாமல் தொட முடியாது. வியாதியும் அதேமாரி தான். எந்த பிரச்சனையாலும் அவர்கிட்ட அனுமதி கேட்காம யாரும் நம்மளை என்ன செய்ய முடியாது? அணுகவே முடியாது. அப்போது நம்ம அவரை யோபு போல இல்லைனாலும் ஓரளவுக்கு நம்ம கர்த்தரை என்ன செய்யணும்? தேடணும். ஒவ்வொரு நாளும் தேடணும். 24 மணி நேரம் இருக்குது. நம்மளை சுற்றிலும் அவர் வேலி அடைக்கணும்னா அவர் பாதமே தஞ்சோன்னே, ஆண்டவரே நீர் வேலி அடைங்கப்பா, மலை போல வருகிறதையும் நம்மளுக்கு பனி போல மாற்றி தருவார். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் அதில் நின்று பிடிக்கிறதுக்கு அவர் என்ன செய்வார்? நம்மளுக்கு உதவி செய்வார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம் தேவன். எல்லாவற்றிலையும் போராட்டங்கள் வரும், எல்லாவற்றிலையும் விரோதமாக தான் நிற்பான். படிப்பில் ஒரு விரோதம் வரும், செல்வாக்கில் ஒரு விரோதம் வரும், பொறாமையின் ஆவிகள். நல்லா படிக்கிறாங்களா, அதில் பொறாமையின் ஆவி வரும், அதில் அவங்களுக்கு விரோதமாக வருவாங்க. அப்போ நம்ம செல்வ சீமானா இருக்கமா, அதில் ஒரு பொறாமை வரும். ஏ அப்பா இவங்க நல்லா இருக்கிறாங்களே, கேட்க மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ அவங்களுக்கு விரோதமாக தான் அவங்க என்ன செய்வாங்க? எழும்புவாங்க. ஒரு யூடியூப்பில் ஒரு சாட்சியை நான் கேட்டேன். சாட்சின்னு ஆமாம் கேட்டேன். ஒரு சகோதரன் போய் கேட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியாது. அப்போ ஒரு சகோதரன் போய் மந்திரவாதிகிட்ட போயிருக்கான். நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்களா கேட்கலையான்னு தெரியாது. மந்திரவாதிகிட்ட போயிருக்கான். அப்போ மந்திரவாதிகிட்ட போய் நான் வந்து ஒரு மந்திரம் செய்யணும், அப்போ உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொல்லியிருக்கான், கால் விளங்காம போனால் ஒரு தொகை, கை விளங்காம போனால் அதுக்கு ஒரு தொகை, சரீரம் விழுந்து போனால் அதுக்கு ஒரு தொகை அப்படின்னு சொல்லி அந்த மந்திரவாதி சொல்லியிருக்கான். அப்போது இந்த மந்திரம் செய்ய போனவன் அவன் சொல்லியிருக்கான், இல்லை அவனை கொன்றணும் அப்படி சொல்லியிருக்கான். அப்போ கொன்றணுமா? அப்படியா? அப்படின்னா அதுக்குன்னா நிறைய தொகை ஆகும் அப்படி சொன்ன உடனே, அப்போ பரவாயில்ல எவ்வளவு நாளும் தாரேன், கொன்றணும். அப்படி உங்களுக்கு என்ன விரோதம் செய்தான்? அவனை கொன்றணுங்கீங்களே, ஒருவேளை கால் கையை விளங்காமல் போய் படுக்க போடலாம், கொஞ்ச நாள் அந்த ஆள் கிடப்பார், கொன்றணும்னு சொல்கிறீங்களே அப்படி சொன்னேன். இல்லை அவனை கொன்றணும். அப்போ அது யார்? உங்களுக்கு விரோதமாக அவன் என்ன பாவம் பண்ணா? அது என் சகோதரன் தான். என் சகோதரனா? அவனையும் கொல்லணும்.
அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம். எதுக்கு? அவனுக்கு குழந்தை இல்லை, ஏகப்பட்ட சொத்து இருக்குது. அவனை என்ன செய்கிறோம், அவன் காலத்துக்கு பிறகு எனக்கு தானே சேரும் அந்த சொத்து, அதை விட இப்போ கொண்டுருவான். இப்போவே அந்த சொத்தை நான் என்ன செய்கிறேன், எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் வந்து சேர்ந்துரும்ல அப்படி சொல்லி அந்த வைத்தியங்கிட்ட அந்த பிரதர் சொல்லியிருக்கான். அந்த ஆத்மா சொல்லியிருக்கணுங்களா, செய்வேன் அந்த செய்ய போகிறவர் அப்படி சொல்லியிருக்காரு. பிறகு தரதை இப்போமே தரட்டும், கொண்டுருவோம் அப்படின்னு சொன்னோடனே, அப்போ இவ்வளோ தொகை ஆகும் அப்படி சொன்னோடனே பைசா எல்லாம் கட்டிட்டு போயிட்டான் வீட்டுக்கு. போட்டோடனே இந்த மந்திரவாதி அவன் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்து அந்த பலி கிளி செலுத்தி அப்போ எல்லாம் செலுத்தி எடுத்து ராத்திரி ஒரு வாதையை அந்த வீட்டுக்கு அனுப்புகிறான். அந்த வாதை போயிட்டு அங்கே சுற்றி வந்துட்டு அந்த வாதைக்கு அவளால் ஒன்றுமே செய்ய முடியல. அது திரும்பி வந்து மந்திரவாதிக்கிட்ட என்னால் ஒன்றும் பண்ண முடியல, அவனை நெருங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அடுத்தால ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் பவர் உள்ள ஒரு வாதையை அனுப்புகிறான். அந்த வாதை போயிட்டு அதுவும் போயிட்டு போன வேகத்தில் திரும்பி வந்துட்டு என்னால் ஒன்றும் அவனை செய்ய முடியல, அணுகவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்தால என்ன இவ்வளோ நாள் நான் எத்தனையோ மந்திரம் செய்திருக்கேன், ஒரு இதுலேயும் நீங்கள் தோற்று போனதே கிடையாது, எதுலேயுமே நீங்கள் வாபஸ் வந்ததே கிடையாது, நான் 2 வாதையை அனுப்பி 2 பேரும் திரும்பி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி 3வது நல்லா இன்னும் அதிகமான ஒரு பவர் கூடின வாதையை என்ன செய்திருக்கான் அனுப்புகிறான். அனுப்பின உடனே அந்த வாதை பெருகி அது வீட்டுக்குள்ளே போக முடியல. அவர் வெளியில் வராரு, வெளியில் அவன் பர்த்தாலே அந்த வாதை போகுது, கையை ஓங்கிக்கிட்டே போகுது. எப்படி பார்க்குறான் இவன் வாதைகள் போகுதா போகலையான்னு பார்க்கறதுக்கு வெத்திலையில் மை போட்டு இவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், இந்த வாதை எங்கே போகுது எப்படி வருதுன்னு. அப்போ வீட்டுக்குள்ளே போகலை, வெளியில் அந்த ஆத்மா பின்னாடியே இந்த வாதை போய்கிட்டே இருக்குது கையை ஓங்கிட்டு. ஆனால் அவரை தொடவே முடியலை. அப்போ அந்த வாதையும் திரும்பி வந்துட்டு வந்த உடனே மந்திரவாதி கேட்காரு, நீ கிட்ட வர போனிய அந்த கையை ஓங்குனிய அடிச்சிருக்க வேண்டியதானே, அவன் செத்துருப்பாமலா, நீ ஓங்கின கையை ஏன் அடிக்கலை அவனை அப்படின்னு இந்த மந்திரவாதி இந்த வாதகிட்ட கேட்குறான். அப்போ இந்த வாதம் சொல்லுது, என்னால் அவனை தொடவே முடியாது, அவன் அக்னியாக இருக்கான், அவன்கிட்ட என்னால் நெருங்கவே முடியல. அப்படியா, அக்னியாக இருக்கானா, அப்படி பவர் அவன்கிட்ட என்னது இருக்குது, அவன் கிறிஸ்தவனாய் ஓ நான் எத்தனையோ கிறிஸ்தவனை கொண்டிருக்கேன், எத்தனையோ கிறிஸ்தவனை காலுகை விளங்காமல் போக பண்ணியிருக்கேன், என்ன இவன் கிறிஸ்தவன் சொல்லிட்டு என்ன ஏமாத்த பார்க்குறியா அப்படின்னு அந்த வாதகிட்ட இவன் போராடுறான். அப்போ இல்லை, இவன் உண்மையுள்ள கிறிஸ்தவன். யார் இவன்? உண்மையுள்ள கிறிஸ்தவன். யார்? யோபுவை போல. யாரை போல? யோபுவை போல நம்ம உண்மையுள்ள கிறிஸ்தவங்களா நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். எப்படி இருக்கணும்? கர்த்தர் நம்மளுக்காக ஜீவனை கொடுத்தார், கர்த்தர் நம்மளுக்காக அடிக்கப்பட்டார், அதை நம்ம விசுவாசிக்கணும். இயேசு நீ ஒருத்தர் நம்மளுக்காக ஜீவனோடு இருக்கிறார், நம்மளுக்காக அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், நம்ம பக்கத்திலே இருக்கிறார், நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம அப்படி வாழணும். அப்பந்தான் நம்மளுக்கு யோபுவை வேலி அடைத்து பாதுகாத்தது போல, அந்த சகோதரனை வேலி அடைத்து பாதுகாத்தது போல நம்மளையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்வார். அப்போ இந்த மந்திரவாதிக்கு வந்துட்டான், என்ன அது எப்படி, என்ன கிறிஸ்தவங்களில் உண்மை உள்ளவையே பொய் உள்ளவையா இருக்காங்க, அதையும் நான் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்கிறான், அந்த ஆளை நேரடியாக பேட்டி எடுக்க போனாராம். போய் பார்த்து, அப்போ இப்படிப்பட்ட தேவன் எனக்கு வேணும் அப்படின்னு அந்த மந்திரவாதி ரட்சிக்கப்பட்டாராம். இந்த மந்திரவாதி இந்த ஒரு விசுவாசிய மூலம் ரட்சிக்கப்பட்டு மந்திரவாதி மனம் திரும்பினாராம். இப்படிப்பட்ட தேவன் எனக்கு வேணும், நான் எத்தனையோ வாதைகளை வச்சு 330 வாதைகளை வச்சு எத்தனையோ ஆத்மாக்களை கொண்டிருக்கேன், எத்தனையோ ஆத்மாக்களை கால்கை விளங்காமல் பண்ணியிருக்கேன், ஆனால் ஒரு உண்மையான கிறிஸ்தவனை என்னால் என்ன செய்ய முடியல, இத்தனை வாதைகள் இருந்தோம் ஒன்றும் செய்ய முடியல, அப்படிப்பட்ட கிறிஸ்து எனக்கு வேணும்னு சொல்லி என்ன செய்தாராம், மனம் திரும்பினாராம். இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கோம், நம்ம உண்மையுள்ள கிறிஸ்தவனாக இருக்கணும். நம்மளுக்காக ஜீவனை கொடுத்த தேவன் ஒருத்தர் இருக்கிறார், அதை நம்ம என்றைக்குமே மறந்து போயிடக்கூடாது. நம்ம போராட்டங்களை பெருசாக நினைக்கக்கூடாது, நம்ம பிரச்சனைகளை பெருசாக நினைக்கக்கூடாது. நமக்கு விரோதமாக வருகிறவங்களை நம்ம என்ன செய்யணும், மன்னிச்சு அவங்க ஆத்மாக்காக நம்ம திறப்பில் நின்று ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது கண்டிப்பாக என்ன செய்வார், நம்மளையும் ஆசீர்வதிப்பார். என்னோடனேன்னு சொல்லியிருந்தேன், ஒரு சின்ன கடை வச்சு பிழைச்சிக்கிட்டு இருந்தாராம். அப்போ அந்த கடையில் டெய்லி வருமானம் அதை அவர் நல்ல கர்த்தருக்குள்ளே இருந்திருக்காரு, ஆசீர்வாதமாக இருந்திருக்காரு. அப்போ அவர் டெய்லி ஜெபம் பண்ணி எடுத்து அந்த கடையை ஆசீர்வாதம் பண்ணி அப்படியே இருந்திருக்காரு. அந்த கடை பக்கத்தில் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டு வருதான். அப்போ இவர் ஊழியக்காரர்கிட்ட ஓடிருக்காரு. ஓடி போய், ஐயா பெரிய சூப்பர் மார்க்கெட் வருது ஐயா, நான் இனி என்ன செய்ய போகிறேன், இந்த கடையை வச்சு தான் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், சூப்பர் மார்க்கெட் வந்துன்னா என் கடை ஓடாது, அப்போ என் கடை படுத்துருமே, என் கடையை அடைக்கணுமே, நான் ஆண்டவரன் மட்டும்தானே நம்பி இருக்கிறேன் அப்படி சொல்லி ஊழியக்காரன்
திறந்துட்ட உடனே அப்போ ஊழியக்காரர் சொன்னாராம், நீ ஒவ்வொரு நாளும் காலையிலே கடை திறந்த உடனே வெளியில் நின்று அந்த கடைக்காக நீ ஜெபம் பண்ணு, அந்த சூப்பர் மார்க்கெட்டை ஆசீர்வதிங்கப்பா, அந்த சூப்பர் மார்க்கெட்டை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி என்ன செய்ய ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னாராம். இவனும் அதே மாதிரி நம்பி அந்த ஊழியக்காரதை நம்பி அவன் என்ன செய்தானா, கடையை திறப்பானா, வெளியில் நின்று அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒருத்தரே கையை நீட்டி நீட்டி என்ன செய்வானா, ஜெபம் பண்ணுவானா. சூப்பர் மார்க்கெட்டு நல்லா ஓஹோன்னு ஓடுது, இவன் கடையில் வியாபாரம் இல்லை. அப்போ இவன் கடையை மூடுற சூழ்நிலை வந்துட்டு, அப்போ ஓடனானா, ஓடி போய் ஊழியக்காரர்கிட்ட சொன்னானா, ஐயா என் கடையை நான் மூட போகிறேன், நீங்கள் கடைக்காக ஜெபம் பண்ண சொன்னேன், நான் என் கடைக்கு ஜெபம் பண்ணல, அவன் கடைக்கு ஜெபம் பண்ண, அவன் கடை ஓஹோன்னு ஓடிக்கிட்டு இருக்கு, என் கடை படுக்க போகுது, என் கடையை நான் மூட போகிறேன், நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னானா. நீ இன்னும் அதே மாதிரி ஜெபம் பண்ணு, இன்னும் போ, காலையிலே கையை உயர்த்தி அந்த கடைக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்னாரான். அப்போ அன்னைக்கும் போய் அவன் கடையை திறந்து வச்சு கடைக்காக அந்த கடைக்காக ஜெபம் பண்ணும்போது அந்த சூப்பர் மார்க்கெட்டு ஓனர் வந்தாராம். வந்து என்னப்பா நீ செய்துட்டு நிற்க இதில் நின்று அப்படின்னோடனே, உங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். என்னடா உன் கடை சின்ன கடை, இந்த கடைக்கு ஜெபம் பண்ணாமல் என் கடைக்கு ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லா. ஆமாய்யா, ஆண்டவர் எனக்கு அப்படி தான் சொல்லி தந்திருக்காரு, உங்கள் கடைக்காக ஜெபம் பண்ணும்போது என் கடை ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லியிருக்காரு. அப்படியா, அதுதான் என் கடை ஓகோடி ஓடிக்கிட்டு இருக்கு, பரவாயில்லையே, உன் சின்ன கடையை வச்சுட்டு என் கடைக்காக நீ ஜெபம் பண்ணுறியே அப்படி சொல்லிட்டு அந்த அவர் போயிட்டாராம். அப்போ 2-3 நாளையிலே இவன் கடையை என்ன செய்துட்டானா, மூடிட்டானா. கடையை மூடிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணானா, நீர் சொன்னது தானே நான் செய்தேன், நீர் என்ன சொன்னீரோ அதை நான் செய்தேன், நீர் அந்த கடைக்காக ஆசீர்வதித்து ஜெபம் பண்ண சொன்னீர், நான் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணினேன், இப்போ என் கடை மூடி போயிட்டு நான் என்ன செய்வேன், நான் என் பொண்டாட்டி பிள்ளையை வச்சுட்டு எரி பட்டினி அடக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு வருத்தத்தோடு கடை முன்ன உட்காந்துருந்தாராம். அப்போ அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர் வந்தாராம். வந்து என்னப்பா கடையை திறக்கலையான்னொன்னே, இல்லையா என் கடையில் வியாபாரமே இல்லை, அதை நான் மூடிட்டேன். அப்படியா, சரி வா எழும்பு என் கூட வா அப்படின்னு கூப்பிட்டு போனாராம். நீ ஓன் கடையை வச்சுட்டு என் கடைக்கு ஜெபம் பண்ணுனா, அப்போ என் கடையில் நீ இருந்து நடத்து, நீ நடத்தும்போது நீ என் கடை இன்னும் ஓகமாக ஓடும், இந்த கடையை வச்சு நீ என்ன செய்து பிழைச்சிக்கன்னு சொல்லி கடையை அந்த சூப்பர் மார்க்கெட்டே இவருக்கு கொடுத்துட்டு என்ன செய்தாராம், போனாராம். இப்போ நம்ம எதிரிகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது அது நம்மளுக்கு தான் வரும், அது திரும்பி அங்கே போகவே போகாது, அது நம்மளுக்குள்ளே தான் அது என்ன செய்யுமா வருமா. இந்த 2 சாட்சி நான் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். ஒரு மந்திரவாதி மனம் திரும்ப, ஒரு விசுவாசி காரணம், ஒரு கடைக்காரன் மனம் திரும்ப, ஒரு கடைக்காரன் ஒரு சின்ன கடையை வச்சுருந்தவன், நம்ம கடையை வச்சுட்டோம்னா ஐயோ அந்த கடையை மூடியுங்க ஐயா, அப்போ தான் என் கடை ஆசீர்வதிக்கப்படும், அந்த கடையை மூடுங்க, அந்த கடையை மூடுங்கன்னு சொல்லி தான் நம்ம என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். ஆனால் அந்த கடைக்காரன் அவர் கடையை மூடுற அன்னைக்கு கூட அந்த கடைக்காக ஜெபம் பண்ணிட்டுருக்கான். அதனால் அந்த சூப்பர் மார்க்கெட்டை இவன் பேருக்கு அவர் என்ன செய்தார், கொடுத்தாரு. அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்மளும் என்ன செய்யலாம், நம்மளுக்கு விரோதமாக எல்லாரும் எழும்ப தான் செய்வாங்க. பொறாமை நிறைஞ்ச உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். தாய்க்கு பிள்ளைகள் விரோதமாக வரும், பிள்ளைகள் தாய்க்கு விரோதமாக, இப்படி தான் பக்கத்தில் இருக்கிறவங்க நல்ல, நம்ம வெளியில் நல்லா தான் இருப்போம், அப்படி தானே, உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். நல்ல வெளியில் நம்ம சோக்கா வரும்போது நினைப்பாங்க, அப்பா இவங்களுக்கு என்ன அப்படின்னு ஒரு பொறாமையின் ஆவி என்ன செய்யும், அவங்களுக்குள்ள எழும்பும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, நம்மளுக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க, எழும்பிடுறாங்க. அதனால தான் நம்மளுக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம என்ன செய்கிறாங்க, நிற்காங்க. அப்படி நிற்கும்போது கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்கிறாரு, நான் அந்த காரியத்தை நான் என்ன செய்வேன், உங்களுக்கு வாய்க்காமல் போக பண்ணுவேன். அப்போ நம்ம யோபுவை போல் யாக்கோபை போல் நம்ம அனுதினமும் என்ன செய்ய ஜெபிக்கிறவர்களாக நம்ம என்ன செய்யணும் இருக்கணும், திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ராவு முழுதும் நம்மளுக்கு நிறைய இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் வருமானம் தான் தேவைடானா ஒரு சின்ன வேலையை பார்த்துக்கிட்டு என்ன செய்துக்கிட்டு இருப்பேன். அப்போ ஒரு சின்ன வேலை கிடச்சா போதும், இந்த வேலை உண்டா போதும், நம்ம குடும்பம் சின்ன குடும்பம் தான், இது போதும் அப்படின்னு சொல்லி நம்ம இருப்போம். ஒரு பெரிய குடும்பம்னா நிறைய தேவைப்படும், அப்போ ஒரு பெரிய வேலையை தேடி போவோம், அப்படி தானே. அப்போ ராவு முழுவதும் உழைப்போம், பகல் முழுவதும் உழைப்போம், என் குடும்பத்துக்கு காணாது, இன்னும் இவ்வளோ வருமானம் வந்தால் தான் காணும். அதே மாதிரி தான் சின்ன பிரச்சனைனா ஒரு நாளைக்கு 1 நேரம் 2 நேரம் நம்ம ஜெபம் பண்ணலாம். நம்மளுக்கு பெரிய தேவைகள் இருக்குதுன்னு சொல்லும்போது நம்ம பெருசாக தான் ஆண்டவர்கிட்ட முறையிடணும், பெருசாக தான் காத்து கிடக்கணும், அவர் பாதத்தில் காத்து கிடக்கணும். ஜெபிங்க, கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்வார், உதவி செய்வார். அழைத்தவர் உண்மையுள்ள தேவன், கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன செய்வார். அதே மாதிரி இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மோசே ஆரோன் 2 பேரும் கர்த்தருக்காக ஊழியம் செய்தவங்க. அவர் கர்த்தர் தான் அவங்கள என்ன செய்தாங்க, அழைச்சாங்க. அவங்களுக்கு விரோதமாக அந்த கொராகு கூட்டம் என்ன செய்தது, எழும்பி நிற்கி
அப்போ கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவங்கள பிசாசான என்ன செய்வான், அந்த கோராகு கூட்டத்தை மாதிரி தான் எழுப்பி விடுவான். பிசாசு தான் எழுப்பி விடுவான். அவங்களுக்கு விரோதமாக நீ என்ன செய் போ. அந்த ஊழியம் என்ன செய்யணும், தடைப்பட்டு போகணும். இந்த ஊழியத்தை தடை பண்ணி போட எத்தனை நேரம் பிசாசு கொக்கரிச்சு நிற்கிறான். எப்படியாவது சபையை மூடிடணும், அப்படிதானே? அப்படி தான் நிற்கான். அப்படி நின்றுக்கிட்டே தான் இருக்கான். இன்னும் நிற்கான், இன்னும் போராடுதான். என்னைக்கு இந்த சபையை அடைப்பாங்க, என்னைக்கு இதை மூட வைப்பேன்னு அவன் என்ன செய்துக்கிட்டு நிற்கான், போராடிக்கிட்டு நிற்கான். ஒவ்வொரு மேலேயும் விழுந்த கடமை இந்த சபைக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த வேதமே வெளிச்சம் கூடாரம் உங்களுக்கு உரியது. இது அவளுக்கு தனிமையானது கிடையாது. இந்த ஊழியம் நம்மளுக்குள்ளதுன்னு நினைங்க. இந்த ஊழியம் எனக்குரியது. இந்த கிராமத்தில் இந்த ஆவிக்குரிய சபை வேணும்னு எத்தனை பேரோ செபிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக செபிச்சிருப்பீங்க. நான் இந்த இடத்துல போய் விழுந்து கிடக்கிறேன், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆவிக்குரிய சபை வேணுமேனு எத்தனை பேரோ செவிச்சிருப்போம். அப்போ அந்த சபை நம்மளுக்குரிய சபை. இந்த சபைக்காக நம்ம போராடி செபிக்க வேண்டியது நம்ம கடமை. ஏன்னு சொன்னால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாளில் நம்மளை நிற்க வச்சு கேட்பார், இந்த சபையை உனக்கு நீ கொடுத்தேன், இந்த சபைக்காக நீ என்ன செய்தா, செபிச்சியா? பிசாசு போராடி நின்னான், உன் கரத்தில் இந்த சபையை கொடுத்தேனே, நீ ஜெபிச்சியா? அந்த ஊழியக்காரிக்கு ஜெபிச்சியா? அங்கே வருகிற ஆத்மாவுக்காக ஜெபிச்சியா? நம்மளை ஆசீர்வாதத்துக்கு மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது. இங்கே வருகிற ஒவ்வொரு ஆத்மாவையும் பரலோகத்தில் கொண்டு சேர்க்கணும். அதுக்காக நம்ம தரப்பில் நிற்கணும். இந்த ஆத்மாக்களை நம்ம கரத்தில் ஆண்டவர் தந்திருக்காரு. இந்த வந்திருக்கிற நான் விசுவாசி தான், நான் ஊழியக்காரி இல்லை, அப்படி இல்லை. விசுவாசி மூலம்தான் அந்த மந்திரவாதி ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ நம்ம மூலம் எத்தனை ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படும், நம்ம மூலம் எத்தனை ஆத்மாக்கள் பரலோகத்துக்கு வரும். அந்த பரலோகத்தில் அவ பேர் இருக்காது. நீங்கள் யாருக்கு சுவிசேஷம் சொல்லி யாரை கொண்டு வந்து யாருக்கெல்லாம் திறப்பில் நிற்கிங்களோ உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். ஜெபம் பண்ணுங்க. இந்த சபை என்ன செய்யணும், எழும்பணும். இந்த சபை நிறைஞ்ச ஆத்மாக்கள் வரணும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த ஆத்மா தானே இருக்கோம், ஆண்டவரே எங்களுக்கு ஆத்மாக்களை தாங்கப்பா. யாரெல்லாம் கேட்குறீங்க, அன்னைக்கு காலையில் செபிச்சிங்களா, ஆண்டவரே ஆத்மாக்களை தாங்கப்பா, நான் அன்றைக்கி இந்த சபைக்கு போகிறேன், எனக்கு ஆத்மாக்களை தாங்க ஆண்டவரே, போடுகிற பாய் நிறைஞ்ச ஆத்மாக்களையாக தாங்க, போடுகிற சேர் நிறைஞ்ச ஆத்மாக்களை தாங்க. ஆண்கள் பகுதியை நிரப்புங்க, பெண்கள் பகுதியை நிரப்புங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் கேளுங்க. கேட்கிறவன் தான் பெற்றுக்கொள்வான். கேட்குறவன் மட்டும்தாங்க பெற்றுக்கொள்வான். கேட்காத இது எதுவுமே ஆண்டவர் தரமாட்டார். நீ எதை கேட்குறியோ அதை தான் தருவார். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுக்க முடியும். அது நம்ம விதைக்காததை அறுக்க முடியாது. நெல்லை விதைச்சா நெல்லை தான் அறுக்க முடியும், களையை விதைச்சோன்னா கதையை தான் அறுக்க முடியும். கண்டிப்பாக கர்த்தர் நல்லவர், அது செய்வார். இந்த வேதமே வெளிச்சம் கூடாரம் நம்ம தலையில் விழுந்த கடமை. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம செபிக்கணும், நம்ம ஒவ்வொரு நாளும் போராடணும், பிரயாசப்படணுங்க. இங்கே வருகிற ஆத்மாக்களை நீங்கள் இப்போ 10 பேர் இருக்கோன்னா இந்த 10 பேரோட மேலே இருந்த அந்த இடத்துல ஒரு கூட்டம் இருந்து ஆராதிச்சுட்டு இருக்கோம். அதில் நிறைய ஆத்மாக்கள் இருக்கும். இங்கே நம்ம இந்த சபையில் இருக்கோம், அந்த சபையில் எவ்வளோ ஆட்கள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, அடுத்த சபையில் எத்தனை ஆத்மாக்கள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ அங்கே நம்ம பார்க்க முடியும், ஐயோ அங்கே அவ்வளோ ஆத்மாக்கள் இருக்கே, நம்மளுக்கு ஆத்மா குறையா இருக்கே. இந்த ஆத்மாக்களை நம்ம ஜெபிச்சிருந்தோம்னா அங்கேயும் அந்த ஆத்மாக்கள் வருமா வராதா? வரும். நம்மளும் நிறைய கூட்டத்தோடு நம்மளும் என்ன செய்யலாம், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இங்கே பரிசுத்தர்னு சொன்ன மாதிரி அங்கே போய் நம்ம என்ன செய்யலாம், பரிசுத்தர்னு என்ன செய்யலாம் சொல்லலாம். அதே மாதிரி இந்த மோசே ஆரோனும் கர்த்தருக்காக வாழ்ந்தவங்க, அவங்களுக்கு விரோதமாக என்ன செய்தான் கோராகு கூட்டத்தினார் என்ன செய்தாங்க, எழும்பி நின்னாங்க. அப்போ இந்த மோசே ஆண்டவருக்கு முன்னாடி தலை குனிஞ்சு என்ன செய்தான், வணங்கினான். எண்ணாகம் 16:3 நம்ம வாசித்தோம்னா தெரியும். எண்ணாகமும் 16. பதினஞ்சு வாசி, அடுத்தால 15. நாலாவது வசனம் வாசி. விழுந்தான் பாருங்க.
இப்போ இந்த கோராகு கூட்டம் எப்படி எழும்பி நிற்கும்? மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்பி நிற்காங்க. சபையார் எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க, நீங்கள் தான் மிஞ்சி போகிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ஆண்டவர் மோசே என்ன சொல்லுவார்? எங்கும் அவன் என்ன செய்யார்? உண்மை உள்ளவன். அவன் உண்மை உள்ளவன் சொன்ன உடனே அவர் என்ன செய்தார்? அழிச்சு போட்டார். அவங்க பூமி ரெண்டாக பிளந்து அந்த தாத்தான் குடும்பத்தை எல்லாத்தையும் என்ன செஞ்சிச்சு? விழுங்கி போட்டுட்டுது. அப்போ ஆத்மா நம்ம ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசின் கூட்டம் அழிக்கப்படணும்னா மோசே போல் நம்மளும் என்ன செய்யணும்? அவர் சமூகத்தில் நம்ம முகங்குப்புற விழுந்துடணும். விழுந்து அவரை நம்ம துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார்? பெரிய காரியங்களை செய்வார். நம்ம ஒரு சிலவராக தான் இருக்கோம். நம்ம பெரிய கூட்டமாக மாற நம்ம கருத்தில் கர்த்தர் என்ன செய்திருக்கார்? கொடுத்துருக்கார். நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் கண்டிப்பாக என்ன செய்வார்? ஆத்மாக்களை தருவார். வருகிற காலங்களில் இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் 2025 வருஷம் நிறைய ஆத்மாக்களை தரும்படியா இப்பொழுதே கெஞ்சுங்க, இப்பொழுதே மன்றாடுங்க, இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே நம்ம என்ன செய்யணும்? அதை சுதந்திரித்து கொள்ளணும். இன்னும் ஒரு வாரம் இருக்குது. இந்த ஒரு வாரமும் யாரெல்லாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த சர்ச்சில் ஆத்மாக்களை தாங்கப்பா, ஆத்மாக்களை தாங்கப்பா. நாங்கள் வெறுமனே எத்தனை வருஷமாக நாங்கள் வெறுமனே இருக்கோமப்பா, எங்களுக்கு ஆத்மாக்களை வேணும் ஆண்டவரே. தூதர்கள் மட்டும் இருந்தால் போதாது. காலியான இடம் இருக்குன்னு நினைக்காதுங்க. காலியான இடம் பூத தூதர்கள் இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் இந்த ஆராதனை அங்கே தூதர்கள் ஆராதிக்க மாட்டாங்க, வெறும் பரிசுத்தரன் மட்டும்தான் சொல்லுவாங்க. அதனால் இந்த ஆராதனையை கேட்குறதுக்கு, இந்த செய்தியை கேட்குறதுக்கு தூதர்கள் எல்லாரும் ஒவ்வொரு சபையிலையும் இறங்கி வருவாங்க. இந்த சபை நிறைஞ்ச தூதர்கள் இருக்கிறாங்க, கேட்டுக்கொண்டு இருக்காங்க. தூதர்கள் மட்டும் போதாது, நம்மளுக்கு ஆத்மா வேணும். இந்த ஆத்மாவை கொண்டு பரலோகத்தில் சேர்க்கணுமே. இந்த ஆத்மாக்கள் வேணும்ல. ஒவ்வொரு பேர் மேலேயும் விழுந்த கடமை. நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் கண்டிப்பாக பெரிய காரியங்களை செய்வார். கண்டிப்பாக பெரிய காரியங்களை நம்ம செய்வார். இன்னொரு காரியம், 1ஆம் தேதியிலேருந்து மகா சொன்னால் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது 1ஆம் தேதியிலேருந்து சாப்பாடு போடலான்னு நினைக்கிறேன் சித்தி. இவ்வளோ நாளும் போட்டுட்டு நிப்பாட்டியாச்சு. இனி என்ன செய்யக்கூடாது? நிப்பாட்டக்கூடாது. நான் கண்டிப்பாக என்ன செய்யணும்? வருகிற ஆத்மாக்கள் பசியோடு போகிறாங்க. எனக்கு மனசுக்கு பாரமாக இருக்குது. இப்போ இங்கனோடு இருக்கவங்க கூட பெய் என்னதையாவது சாப்பிட்டு விடுவாங்க. இங்கேருந்து அச்சமாட்டிலேருந்து வராங்க, தூரத்தில் அந்த பிள்ளைலாம் பாவம் பைக்கில் அங்கேருந்து அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. தடை வரக்கூடாது. சாப்பாடு போட்டால் ஆத்மாக்கள் வரும். அப்போ பிசாசு அதுலேயும் ஒரு தடையை தான் கொண்டு வருவான். யார் மூலம் கொண்டு வருவான்? விசுவாசிகள் மூலம் தான் கொண்டு வருவான், ஊழியக்காரங்க மூலம் தான் கொண்டு வருவான். ஒரு சபை உடைக்கப்படணும்னா வெளியிலேருந்து யாரும் வரணும்னு தேவையே இல்லை. ஊழியக்காரங்க மூலம், சபைகள் மூலம், விசுவாசிகள் மூலம் தான் உடைக்கப்படும். நம்ம எல்லாருமே பிரயாசப்படணும். இதில் இந்த சபையை நம்மளுக்குன்னு கொடுத்துருக்குறாரு, அப்படி தானே? இந்த வேதமை வெளிச்சத்தை நம்மளுக்குன்னு கொடுத்துருக்குறாரு. அப்போ சமையல்னா அவள் ஒத்தையில் எதுவுமே செய்ய முடியாது. அவள் கணவர் 1,50,000 ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம் எடுக்கச்சில் தான் அவள் அந்த ஊழியத்தை ஆரம்பித்தா. ஊழியம் ஆரம்பித்தோடனே இந்த உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கிராமம் அந்த காலத்தில் எப்படி இருந்துன்னு. நான் சின்ன பிள்ளையில் போய் இருக்கச்சில் இந்த கிராமம் எப்படி இருந்துன்னு எனக்கு தெரியும், நல்லா தெரியும். இப்போ நல்ல வெளிச்சமாக இருக்குது கிராமம். அப்போது இந்த சபையை பிசாசு உடைப்பானா உடைக்க மாட்டானா? இந்த சபை வந்த பிறகு கிராமம் பளிச்சுன்னு இருக்கு, இருள் விலகிற்று. அப்போ இந்த சபையை உடைக்கிறதுக்கு பிசாசு என்ன செய்வான்? தான் பண்ணுவான், முயற்சி தான் பண்ணுவான். அப்போ அதில் நம்ம தான் என்ன செய்யணும்? நிற்கணும். அப்போது விசுவாசிகள் மூலம் வரும், ஊழியக்காரங்க மூலம் வரும். அப்போ நம்மளுக்கு தான் அந்த கரத்தில் நம்மளை இந்த வேதம் அடித்த கூடாரத்தை தந்திருக்கார். எல்லாரும் தாங்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரியங்கள். 2 லட்ச ரூபா சம்பளம் எடுக்கச்சில விழுந்து போனாங்க. ஆனால் அந்த ஊழியத்தவா என்ன செய்யலை? விடலை. அப்பவும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு போட்டுக்கிட்டு தான் இருந்தா. இப்போ அவளால் முடியலை. அந்த பையன் சம்பளம் ரொம்ப கம்மி, அது கரண்ட் பில்லு கட்டதுக்கு கூட. நீங்கள் 4 பேர், நம்ம 10 பேர் இருக்கோம், ஆளுக்கு 10 ரூபா போட்டால் 100 ரூபா தான் காணிக்க வரும். நீங்கள் மல்லிகாவில் பார்த்தீங்கன்னா தசம்பாகளை என் ஆலயத்தில் கொண்டு வாருங்கள், ஆகாரம் உண்டாக இருக்கும்படியாக அது என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போ தசம்பாகளை நம்ம ஆலயத்தில் கொண்டு வரும்போது ஆகாரம் உண்டாக இருக்கும்படியா ஆசாரியர்களுக்கு உரியது. அது அவளை ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு. அவருக்கு அவள் வேலைக்காரி. அப்போ அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல. அவர் சம்பளம் கொடுக்காம அவள் ஊழியம் செய்ய முடியாத. அப்போ அவருக்கு காணிக்க கொடுத்தா தான் அவளுக்கு வாங்கி கொடுக்க முடியும். அது அவளுக்கு பிழைப்பு. அப்போ அதில் தான் அவள் பிழைக்கணும். அப்போது நம்மளால் முடியாது. ஏன்னா அந்த கிராமத்தில் வாழ்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. நம்மளால் முடிஞ்சது ஒரு 10 விலை கூட வாங்கி கொண்டு கொடுக்காண்டாம். ஒரு உப்பு பாக்கெட் வாங்கி கொண்டு கொடுங்க, என்னால் முடிஞ்சது. ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் வாங்கி கொண்டு கொடுங்க. அப்போ எல்லாரும் இப்படி நம்ம செய்துட்டோம்னா அந்த சாப்பாடு எல்லா மக்களும் அதில் உங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். நீங்கள் நிறைய கொடுக்காண்டாம். வாரத்துக்கு ஒரு 20 ரூபா 25 ரூபா உங்களால் முடிஞ்சது. 10 ரூபாய்க்கு கூட எதுவும் வாங்கி கொண்டு கொடுக்கலாம்.
நான் ஊறுகாய் பாட்டல் வாங்கி தரேம்மா அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு மாதத்துக்கு ஒரு ஊறுகாய் பாட்டல் வாங்கி, பருப்பு கிடச்சுன்னா வாங்கி கொண்டு தருவேன். என் மகா வாங்கி தந்துட்டான்னா கூட கொண்டு கொடுத்துருவேன். அவளுக்கு நேரம் கிடைக்காது. அவன் மாப்பிள்ளை போய் அது கையெழுத்து போடணுமா, கிடைக்கவே செய்யாது. சில மாதம்லாம் விட்டுட்டு தான் போவாள். நான் எவ்வளோ சொல்லி பார்ப்பேன், அவளும் வரமாட்டாளா. கையெழுத்து போட்டு வாங்க முடியாது. கையெழுத்து போட்டதுனால தான் கிடைக்கும். அப்போ கையெழுத்து போட்டு வாங்கி தந்தால் பருப்பு நான் கொண்டு தரேன்னு சொல்லியிருக்கேன். அப்படிலாம் ஊறுகாய் வாங்கின்னு தர சொல்லியிருக்கேன். என் மகாட்ட சின்னவாட்ட சொன்னேன், ஒரு உப்பு பாக்கெட்டும் ஒரு மஞ்சத்தூளும் நீ வாங்கி கொடு. அதுவும் ஒரு இது, அதுவும் அவைய 10-20 ரூபா கொடுத்து வாங்க தானே செய்யணும். அப்போ இந்த 3 பொருளை நம்ம வாங்கி கொடுத்துருவோம். இப்படி யாராவது ஒரு பச்சை மிளகா, ஒரு 10 ரூபாய்க்கு பச்சை மிளகா வாங்கி விடுங்க. ஏதாவது ஒன்று செய்யுங்க. இந்த ஊழியம் வளரட்டு. உங்கள் கரத்தில் கொடுத்துருக்காரு இந்த ஊழியத்தை கர்த்தர். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே, நம்ம இன்றைக்கி 10 ரூபா கொடுத்தா இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை சும்மா விட மாட்டாருங்க. ஆண்டவர் அப்படி தானே சொல்லியிருக்காரு, என்னை சோதித்து பாருங்கள். என் ஆலயத்தில் தசம்பாக்களை கொண்டு வந்து கொடுத்துட்டு என்னை சோதிச்சு பாருங்கள் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்படி வாரந்தோறும் கொடுக்க முடியலைன்னா ஒரு நாளைக்கு 5 ரூபா எடுத்து வச்சுனாலும் கூட மாதத்தில் 100 ரூபாயோ 50 ரூபாயோ அவள் கையில் கொண்டு கொடுத்துருங்க. என்னது கொடுத்தாலும் சனிக்கிழமை வாங்கிட்டு கொடுத்துருங்க. அவட்ட ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காயை கண்ணாங்க, ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் என்னால் முடிஞ்சது நாங்கள் சமையல் பண்ணிவிடுங்க, ஒரு 1/4 கிலோ தக்காளி இருந்தாங்க வச்சுடுங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று வாங்கி கொண்டு கொடுங்க. கர்த்தர் உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். மல்கியாவில் நீங்கள் படித்து பாருங்கள் 3வது அதிகாரத்தை, அதில் கர்த்தர் அதைத்தான் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக நம்மளை என்ன செய்வார், உயர்த்துவார். உயர்ந்த நிலை வரும். ஆத்மாக்கள் நிரம்பி இருக்கும்போது நம்மளுக்கும் சந்தோஷமாக தானே இருக்கும். நம்மளுக்கே சந்தோஷமாக இருக்கும்போது அவர் சந்தோஷப்பட மாட்டாரா? அவர் சந்தோஷப்படுவார். இந்த சபைக்கு கொடுத்தனே, இந்த சபையை கொடுத்தனே, இந்த மக்கள் செபிக்கிறாங்களா, ஆசீர்வாதம் நம்மளுக்கு கண்டிப்பாக கர்த்தர் செய்வாருங்க. கண்டிப்பாக செய்வார். சாலமோன் ஆத்மாக்களுக்காகவும் ஜெபிக்கல, அவன் ஆசீர்வாதத்துக்காகவும் ஜெயிக்கல, எதிரிகளுக்காக ஜெபிக்கல, ஞானத்தை காட்டு தான் ஜெபிச்சான். எனக்கு ஞானத்தை தாங்க, இந்த மக்களெல்லாம் நான் என்ன செய்யணும், ஆளணும். நான் சின்ன வயசியாக இருக்கேன், எனக்கு ஞானத்தை தாங்கன்னு தான் கேட்டான். ஆனால் கர்த்தர் அவர் என்ன செய்தார், ஆசீர்வதித்து உயர்த்தினார். நம்ம ஒன்றை கேட்டால் இன்னொன்னே அவர் சேர்த்து நம்மளுக்கு என்ன செய்வார், தருவார். கண்டிப்பாக செய்வார். கண்டிப்பாக நீங்களே என்ன செய்யுங்க, பிரயாசப்படுங்க. உங்களால் முடியலையா செவிங்க. ஆண்டவரே இந்த வாரம் அக்கா சாப்பாடு போடுவேன்னு சொல்லியிருக்காங்க, இந்த சாப்பாட்டை நீங்கள் ஆசீர்வாதிங்க. யார் மூலமாவது எதையாவது அக்காளுக்கு கொண்டு கொடுத்துடணும். யாரும் சகோதரி மூலம் யாராவதுக்கு வாங்கி கொண்டு கொடுக்கணும். என்னால் முடியல ஏசப்பா, என்னால் 10 ரூபா எடுக்க முடியல, நீங்கள் அக்காளுக்கு யார் மூலமாவது வாங்கி கொண்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அதே பெரிய ஒரு காரியம். நம்ம கொடுக்கறத விட செபிக்கிறது மேல். நம்ம செபிக்கும் போது கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். யார் மூலமாவது கொடுப்பாருங்க. சபைக்கு வராதவங்க கூட கொண்டு கொடுப்பாங்க. எத்தனை சாட்சிகளை நம்ம அப்படி கேட்குறோம். சபைக்கு வராதவங்க கூட என்னங்க இந்த வாரம் உங்களுக்கு சாப்பாடு போடுறீங்களா, இந்தாங்க இதை வச்சு சாப்பாடு. நம்ம செபிச்சா கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். செபிங்க, கர்த்தர் கண்டிப்பாக பெரிய காரியங்களை செய்வார். நம்மளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் என்ன செய்யாது, வாய்க்காமல் என்ன செய்கிறோம் பேர். நம்ம செபிக்கும் போது யாக்கோபு என்ன செய்தான், விடிய விடிய போராடி செவிச்சான். அவன் அண்ணனை என்ன செய்தான், சமாதானத்தோடு அட்டி ஆற தழுவி கொண்டான். அதே மாதிரி தான் நம்மளுக்கு விரோதமாக வருகிற போராட்டங்களை ஜெயிக்கணும்னா நம்ம என்ன செவிக்கும் போது கர்த்தர் அவங்க கண்களில் தயவு கொடுப்பார். ஏசா கண்களில் தயவு கொடுத்த மாதிரி நம்மளுக்கு விரோதமாக மனுஷர்கள் கண்களில் கர்த்தர் தயவை கொடுப்பார். 2வது பார்த்தோம் யோசபாத். அதை விட்டுச்சேன். யோசபாத்து அவனுக்கு விரோதமாக வந்தவர்களுக்கு அவன் படைகளை கொண்டு போகல, அவன் துதிக்கிறதுக்கு ஆட்களை வச்சான். அவன் துதிக்க தான் செய்தான் கர்த்தரை. ஆண்டவரே மாலை கூடும் நீர் நியாயந்தீரோன்னு சொல்லி அவன் என்ன செய்தான், ஆராதிக்க ஆட்களை வச்சான், துதிக்க ஆட்களை வச்சான். அதில் அவன் பெரிய ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். அவங்களே ஒருத்தருக்கு விரோதமாக என்ன செய்தாங்க, எழும்பி அவங்களே வெட்டிக்கிட்டு என்ன செய்தாங்க, செத்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். யோசபாத்து என்ன செய்தான், துதிச்சான். அவன் என்ன செய்தான், அவங்கள மேற்கொண்டான். அதே மாதிரி நம்மளும் என்ன செய்வோம், துதிப்போம். நம்மளுக்கு எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதில் துதிப்போம், ஆராதிப்போம். கர்த்தர் கண்டிப்பாக என்ன செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கோராகு கூட்டத்தினர் எழும்பினர். அவர் ஆண்டவர் என்ன செய்தார், அழிச்சு போட்டார். அப்போ நம்மளுக்கு விரோதமாக இருக்கிற பிசாசு கூட்டம் அது. அந்த மனுஷர்களை ஆண்டவர் என்ன செய்வார், தயவு தருவார். ஆனால் அந்த பிசாசின் கூட்டத்தை கர்த்தர் என்ன செய்வார், அழிச்சு போடுவார். ஏன்னா அவங்க திருந்தவும் மாட்டாங்க ஒரு நாளுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார், உங்களை அழிச்சு போடுவார். கோராகு கூட்டத்தை என்ன செய்தார், மூடி போட்டார். அதே மாதிரி நம்மளுக்கு வருகிற பிசாசின் கூட்டங்களை அவர் என்ன செய்வார், மூடி போடுவார். கர்த்தர் என்ன செய்வார், பெரிய காரியங்களை செய்வார், ஆசீர்வதிப்பார். உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து என்ன செய்வார், பலப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். ஆமென்.
என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கோ. பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கோ. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கு நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கு நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கு நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கு நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கோ. உன் பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கோ. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டோ ஒடுங்கி நீ போவதில்லை. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டோ ஒடுங்கி நீ போவதில்லை. கலங்கினாலோ மனமோரி கலங்கினாலோ மனமோரிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. உன் கிருபை எனக்கு போதும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கோ. உன் பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கோ. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இருக்கின்ற பலத்தோடு எழுந்து போராடு. இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. உன் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கோ. உன் பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கோ. நான் 4 நாளைக்கு முன்னால் ஜெபிக்கும்போது எனக்கு இந்த குறுக்கில் ஒரு கட்டி ஆப்ரேஷன் பண்ணி அது தையல் பொருந்தாமல் 2ஆக கிழிஞ்சு போச்சு. அதில் நீர் வடிஞ்சிக்கிட்டே இருந்த உடனே வர முடியாது, புதன்கிழமை நம்ம சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தாரு. அப்போ உனக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் அப்படி சொல்லி வார்த்தை கொடுத்த. அந்த பாட்டும் இருக்கின்ற பலத்தோடு நீ போ, தொடர்ந்து போராடு அப்படி சொன்ன உடனே என்ன செய்யலாம், ஆண்டவரே நீர் வடி, நான் துணி வச்சு தொடச்சிக்கிட்டே எப்படி இருக்க முடியும்? ஒரு வீட்டு கூட்டம்னா இருந்துட்டு பெயர்லாம் எழும்பி நான் சபை அதில் போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லி செவிச்சேன். கர்த்தரோட கிருபையினால் அந்த நீர் வடியது கொஞ்சம் நின்றுச்சு. இவ்வளோ தூரம் பிரயாணத்தில் வந்தது பெரிய காரியம். உண்மையில் அது இந்த இடத்துல இருக்கிறதுனால என்னால் பின்னாடி சாயவே முடியாது. பயந்து இப்படி தான் உட்காந்து வந்திருக்கேன். வயசான காலம் பாருங்கள், அந்த குறுக்கு எண்ணத்துக்கு ஆகும். ஆண்டவர் கிருபையாக என்னை என்ன செய்தார், நடத்தினார். ஒரு பிரேக் போட்டாலே என்ன செய்துருவோம், விழுந்துருவோம். இங்கே பிரேக் போட்டுருவாரோ, இங்கே அடிபட்டுருமோ, முடிச்சுக்கிட்டே தான் வந்தேன். கர்த்தரோட கிருபையினால் நீரும் அடியலை. கர்த்தர் கொண்டு நல்ல முறையில் சேர்த்தார். உங்களோட அந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்தார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எத்தனை பேரோ அந்த இடத்துல போராட்டத்தோடு வந்திருக்கலாம், பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம், நிம்மதி இல்லாமல் வந்திருக்கலாம், மனக்குழப்பத்தில் வந்திருக்கலாம். என் தேவன் பெரியவர், என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் உங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காமல் போக பண்ண அவரால் மட்டும்தான் முடியும். மனுஷரிடத்துல போகாதங்க, கர்த்தரிடத்துல விழுங்க, கர்த்தரோட பாதத்தில் விழுங்க. மோசே போல அவர் பாதத்தில் மண்ணங்குப்புற விழுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா ஆயுதங்களையும் தகப்பன் விலைக்கு போடுவார். இந்த சபைக்கு விரோதமாக
எழும்புகிற எல்லா கூட்டத்தையும் என் தேவன் தகப்பன் அப்பா அந்த சபைக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எந்த ஆத்துமாலாம் இந்த அப்பா சபையில் கால் வச்சுட்டு திரும்பி போனாங்களோ ஒவ்வொரு ஆத்துமாவையும் என் தேவன் கொண்டு வந்து சேர்ப்பிறாக ராஜா. இந்த சபைக்குண்டு எந்த ஆத்துமாவெல்லாம் உருப்படுத்து கருப்படுத்தி உருவாக்குனீரோ ஒவ்வொருவரும் இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து சேருங்கப்பா. வருகிற வருஷத்தில் என் தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. புது வருஷத்துக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிரவேசிக்க போகிறாங்கப்பா. இந்த 2024 ஆண்டில் அவங்க எதையெல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்ளாமல் இருக்காங்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள என் தேவன் புதிய ஆண்டில் கிருபை பாராட்டுவீராக ராஜா. என் தேவன் கூட இருங்கப்பா. அவங்க போக்கிலே வரத்தில் உங்கள் கரம் இருக்கட்டும் ஐயா. பிரயாணத்தில் உங்கள் கரம் இருக்கட்டும் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. குறைவுகள் நிறைவாக்கட்டும் ஐயா. உங்கள் இருதயங்களை கல்லாக்கி கொள்ளாதங்க. ஆண்டவர் சொல்கிறா, இருதயம் கல்லா இருக்கு, நான் எப்படி ஆசீர்வதிப்பேன், நான் எப்படி ஆசீர்வதிப்பேன். அவங்க ஒவ்வொருவருடைய இருதயமும் கல்லா இருக்கு, அது இழகணுமே. ஹல்லேலூயா. கல்லான இருதயத்தை எல்லாம் என் தேவன் இழைக்க பண்ணுவீராக ராஜா. ஹல்லேலூயா அப்பா. நன்றி ராஜா, நன்றி அப்பா. கல்லான இருதயம் சதையும் இரத்தமான இருதயமா என் தேவன் மாற்றுவீராக ராஜா. மாற்றத்தை கொடுங்கப்பா. நம்ம லகுவாக இருக்கணும். நம்முடைய ஊழியம் லகுவானது. என் தேவன் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, என்னுடைய நுகம் அது லகுவாக இருக்கும்னு சொல்லுகிறார். அது லகுவாக இருக்கும். என் தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கட்டும். ஊழியக்காரங்களை ஆசீர்வதிக்கட்டும். இதில் நின்று நெடிச்சு செய்கிற ஊழியக்காரங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவன் பேர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், ஆசீர்வதித்துக் கொள்வாராக. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பு தாயார் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. புதிய வருஷம் இதே போல் ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவர கர்த்தர் எந்த பலவீனம் தொடாத அளவுக்கு ஆமேன் ராஜா. ஸ்தோத்திரப்பா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட ஹல்லேலூயா. அமை துதிக்கிறேன். என்ன உங்கள் பிரயாணத்தில் இருங்க. ஆமேன் ராஜா. நீர் கொடுத்த வசனத்தை கொண்டு விதைச்சிருக்காங்கப்பா. மக்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கட்டு, ஊழியத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டு. கர்த்தர் மகிமைப்படுங்க. கர்த்தர் பெரியவர். ஆமேன் ராஜா. இன்னும் புதிய வருஷம் நுழையும் முந்தி ஒவ்வொரு குடும்பத்திலே உள்ள பாடுகள், கஷ்டங்கள், பலவீனங்கள், போராட்டங்கள் எல்லாம் நீங்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் சாட்சியாக நிறுத்துங்கப்பா. ஆமேன் ராஜா. கர்த்தர் பெரியவர். ஆமேன் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாம மாத்திரம் இதில் மகிமைப்படட்ட ஐயா. இந்த ஆராதனைக்கு நான் வந்தது நல்லதுன்னு நினைக்கத்தக்க ஒவ்வொருத்தருக்கும் என் தேவனாய் கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பிரயாணத்திலையும் இருங்க. எசப்பா உடைய கருத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டு, விவசாயம் ஆசீர்வதிக்கப்பட்டு, ஆமேன் ராஜா. மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு, பிள்ளைகளுக்கு புதிய வருஷத்தில் சம்பளங்கள் உயரட்டு. கர்த்தர் மகிமைப்படுங்க. கர்த்தர் பெரியவர். வேலை வாய்ப்பு கிடைக்கட்டு. ஆமேன் ராஜா. எல்லா பொருத்தனைகளை நிறைவேற்றி 1ஆம் தேதி சாட்சியை நிறுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.